ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ், கார்பரேட்டர்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. டிவியில் யூடிசியோட இன்டர்வியூ போகுது. அவன் அந்த இன்டர்வியூவில் ஆங்கர் அவனை பார்த்து, நீங்கள் ஏன் ரிவரை லான்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவன், இது எல்லாரோட உரிமையாக நான் நினைக்கிறேன். டேக்ஸ் பே பண்ணுற சிட்டிசன்ஸ், பொருள் வாங்குற கன்சியூமர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட காசு எங்கே போகணுன்றது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ரிவரை லான்ச் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை பார்த்து இவங்க எல்லாருமே பயங்கரமாக காண்டா வராங்க. யூடிசியை கொலை பண்ண என்ன வேணால் செய்யலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம், எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கேன், அவனை அந்த மிஷினை முடிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டும் நம்ம ஹீரோ 100 மில்லியன் கேட்குறான்னு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கு சொல்கிற பதில், 100 மில்லியனை மிஷின் முடிச்சப்பறம் வாங்கிக்க சொல்லு, இப்போ 20 மில்லியன் கையில் கொடுத்து அவனை ஜாபில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜாக்கல் சீரிஸோட 2வது எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது எபிசோடில் என்ன ஆச்சுன்றத பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஆலிசனோட பொண்ணு செத்துட்டா. அந்த நியூஸை ஆலிசனுக்கு இன்னும் சொல்லலை. அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா பியாங்கா. ஆனால் ஆலிசன் பியாங்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, என் பொண்ணை நீ தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா, அவளை வச்சு என்ன மிரட்ட ட்ரை பண்ணுறேன்னு. அதுக்கு பியாங்கா, இல்லை நான் அவளை அரெஸ்ட் பண்ணல, இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போய் சொல்லி சமாளிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டில் அவங்க ஒய்ஃப், குழந்தை எல்லாரும் கூட நிம்மதியாக ஹாப்பியாக இருக்காரு. அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி வச்சிருக்க பேர் சார்ல்ஸ். அவங்க ஒய்ஃபோட பேர் நியூரியா. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு அழகான வீடுன்னு அண்டர் ரேடாரில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். கட் பியங்காவை அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்க விஷயத்துக்கு நீ தான் பொறுப்பு. இப்போது இவ பொண்ணு செத்துட்டான்னு போய் நான் ஆலிசன் கிட்ட சொன்னால் உன்னால் எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க முடியாது. அதுக்குள்ளே நீ அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்க பாருன்னு அவளை டைப் பண்ணுறாங்க. உனக்கு 24 ஹவர்ஸ் டைம் தரும். அதுக்குள்ளே நீ அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கினா தான் நல்லது. இல்லைனா அவள் பொண்ணு செத்துச்சுன்னு தெரிஞ்சு அவள் சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டான்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ யூடிசியை பற்றி ரிசர்ச் பண்ணுறான். ஏன் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரிவர்னா என்ன, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு பேமெண்ட் வராமல் போன ஜெர்மனி அசைன்மெண்ட்டில் யார் அவனுக்கு அட்வான்ஸ் பே பண்ணது, யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி அவன் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி தனக்கு பேமெண்ட் அந்த அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு விசாரிக்கிறான். அந்த டைமில் அவனோட ஒய்ஃப் அங்கே வரா. ஏன் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்கேன்னு கேட்குறா. அப்போ அங்கே ஒரு சின்ன ரொமான்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோவோட பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க வீட்லேயே. அங்கே ஹீரோயினோட ஃபேமிலி, லைக் அவளோட தம்பி, அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு ஹீரோ அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ அவனுக்கு பேங்க்லேருந்து மெசேஜ் வருது, உங்களுக்கு பேமெண்ட் அந்த அக்கௌண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டானு. ஸோ அவன் அங்கேருந்து உடனே லீவ் ஆகிறான். அவன் பொண்டாட்டி, நான் அவனை கூப்பிட்டு போய் வரேன், இப்படி பையன் பத்திரன்னு கூட பார்க்காம பாதியில் போகிறல அப்படின்னு சண்டை போடுறா. பட் ஹீரோ வேறு வழியே இல்லை, நான் கிளம்பி அவனு சொல்ல, நியூரியா நானே கூப்பிட்டு போய் உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் ஆலிசன் வந்து நார்மனோட தம்பி லாரி கிட்ட பேச்சு போடுறா. எப்படின்னா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு. அதுக்கு லாரி, எனக்கு எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் எங்கள் அண்ணன் கிட்ட போகிறது எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறான். பட் ஆலிசன் அவனை ப்ரெஷர் பண்ணுறா, உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு. இந்த பக்கம் கிளம்புன நம்ம ஹீரோயின் கூட்டு போய் ஏர்போர்ட்டில் வர்றாங்க. பட் ஹீரோயின் கிளம்புன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ ஏர்போர்ட்லேருந்து வெளில போய் வேறு ஒரு இடத்துல லாக்கரில் போயிட்டு ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் காசுலாம் எடுத்துக்கிட்டு டாக்ஸி பிடிச்சி போகிறான். இதை ஹீரோயின் பார்த்துட்றா. ஸோ அவன் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற போலன்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. அவன் மேலே சந்தேகம் வருது. இந்த விஷயத்தை போய் வீட்டில் சொல்கிறான். நியூரியாவோட அம்மா, தம்பி எல்லாருமே சார்ல்ஸை சந்தேகப்படுறாங்க. அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரில, ஆனால் இவ்வளோ காசு எப்படி வருதுன்னு தெரில, நீ அவன் கூட குடும்பம் நடத்துகிற, இது ரொம்ப தப்பு, உடனே அவன் மேலே டிவோர்ஸுக்கு ஃபைல் பண்ணலாம் அப்படி இப்படின்றாங்க. நியூரியா டென்ஷன் ஆகி கத்திட்டு இதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறான். அந்த பக்கம் MI5 ஆஃபீஸில் பியங்கா ஃபெஸ்ட்டோட ஆஃபீஸில் நடந்த அசாசினேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. அதில் எப்படி அவன் அவ்வளோ கரெக்டாக ஜெர்மனி ஃப்ளூயஸ்ட்டாக பேசினான், அவ்வளோ நல்ல வேஷம் போட்டிருக்கான். ஸோ அப்போ ஒரு நல்ல மிமிக்காக தான் இருக்கணும். இவ்வளோ நல்ல மிமிக்காக இருக்கானா அவன் எங்கே ட்ரைனிங் எடுத்திருப்பான், எந்த கண்ட்ரியை சேர்ந்தவனாக இருப்பாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவன் கையில் ஒரு பேக் பேக் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேக் பேக்கில் எந்த லோகோவுமே இல்லை, எல்லாத்தையுமே பிச்சு போட்டிருக்கான். பட் லோகோ இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அதை வச்சு அது எந்த கம்பெனியோட பேக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது இங்கிலாண்டில் லீட்ஸ்ன்ற இடத்துல தயாரிக்கிற பேக் தான், அதுக்கு ஆன்லைன் ஷிப்பிங் கூட கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவன் இங்கிலாந்து வந்து தான் அந்த பேக்கை வாங்கியிருக்கணும். ரெண்டாவது அவன் யூஸ் பண்ண கன், அவன் ஒரு ப்ரௌனிங் Mark 3 9mm யூஸ் பண்ணியிருப்பான் சைலன்சரோட. இவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் இதோட நிறைய ஸ்டாப்பிங் பவர் இருக்க கன்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்கு அவன் ப்ரௌனிங் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சப்போ அது அவனுக்கு ஒரு பழக்கப்பட்ட கன். அப்படின்னா அவன் இங்கிலாந்து ஆர்மியை சேர்ந்தவனாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கிலாந்து ஆர்மியில் தான் 2013 வரைக்கும் ப்ரௌனிங் தான் எல்லா சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது அவனுக்கு பழக்கப்பட்டதுனால தான் வந்து கன் யூஸ் பண்ணியிருக்கணும்னு பியங்கா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. இது அவளோட ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் போய் சொல்கிறா, சீனியர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட. சரி, நீ இந்த மிஷனில் கோ ஹெட் பண்ணு, இப்போதைக்கு இது முக்கியம் இல்லை, நார்மன் தான் முக்கியம், அவனை பிடிக்க எதனா பண்ணுன்னு பியங்காவோட ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவள் தன்னோட கொலிக்கிட்ட, நீ போய் பிரிட்டிஷ் ஆர்மியில் ரொம்ப வெல் ட்ரெயின்டான ஸ்னைப்பர்ஸோட லிஸ்ட் எடு கடந்த 30 வருஷத்துலன்னு சொல்லி அவன் கொலிக்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு போய் ஆலிசனை ப்ரெஷர் பண்ண ட்ரை பண்ணுறா. இந்த சைடு ஜெர்மனி வந்த நம்ம ஹீரோவுக்கு கால் வருது அந்த ஏஜென்ட் கிட்டே இருந்து, உன்னை நேரில் பார்க்கணும், இந்த வேலைக்கு நீ ஓகே ஆகிட்ட, உன்னோட பேமெண்ட் ஓகேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஜெர்மனியில் இருக்கேன், வேணா ஜெர்மன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டிங் பிளேஸ் டிசைட் பண்ணி அங்கே போய் மீட் பண்ணுறாங்க. கட். இந்த பக்கம் ஆலிசன் லாரியை எப்படியோ நார்மனுக்கு கால் பண்ண வச்சிட்றா. அந்த கால் பண்ண கால் ஹிஸ்டரியை ஃபோட்டோ எடுத்து பியங்காவுக்கும் அனுப்பிச்சிட்றா. நார்மனோட லொக்கேஷன் தெரிஞ்ச பியங்கா வீட்டில் நடக்க டின்னரில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாமல் பாதியில் எழுந்து போகிறா. அதனால் அவள் பொண்ணு காண்டாகிறா. பட் பியங்காவுக்கு இருக்கிறது இன்னும் 6 hours தான். அதுக்குள்ளே ஆலிசனுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும். அதனால் அதுக்குள்ளே போய் நார்மலை பிடிக்கணும்னு உடனடியாக கிளம்பி அங்கேருந்து போகிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஏஜென்ட்டும் மீட் பண்ணுறாங்க.
ஜெர்மனியில் ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன், உனக்கு 100 மில்லியன் முதல்ல தர முடியாது, 20 மில்லியன் தரோம், இந்த வேலையை முடியுன்றா. அதுக்கு ஹீரோ, இதுக்கு நான் பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நான் பிளான் பண்ணி சரியாக செய்யறது மட்டும் இல்லை, அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆகணும். அப்போ தான் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது. இதை சரியாக செய்ய எனக்கு அவ்வளோ காசு செலவாகும்னு சொல்கிறான். பட் அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. 20 மில்லியன் தரோம், வேலையை முடி, அப்புறம் மிச்சத்தை வாங்கிக்கொண்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் 20 மில்லியனுக்கு ஒத்துக்கிறான். அப்போ இனிமேல் நம்ம கோட் நேமில் தான் பேசிக்கணும். நம்மளோட டார்கெட் வர கோட் நேம் ரோடின்றாங்க. உனக்கு ஒரு கோட் நேம் வேணும், உனக்கு என்ன கோட் நேம் வச்சுக்கிறேன்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோ சொல்கிற பதில் ஜாக்கல். ஜாக்கல்ன்றது ஒரு விதமான நாய், சென்னாய் மாதிரி. அது செத்து போன மிருகங்களை சாப்பிட்டு குப்பையில் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கினம். அதை நம்ம ஹீரோ அவனோட கோட் நேமாக சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஜெர்மன் பேங்க்குக்கு போகிறான். அவனுக்கு காசு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இது யாரோட அக்கௌண்ட்டுன்னு பாருங்கன்றான். அந்த அக்கௌண்ட் யாரோடதுன்னு செக் பண்ண சொல்லி தெரியுது. அது ஹெல் லைன் அப்படின்ற ஒரு ஜெர்மன் கம்பெனியோடதுன்னு. சரி, இந்த கம்பெனி யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அது நெதர்லாண்டில் இருக்க இன்னொரு கம்பெனி கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த நெதர்லாண்ட் கம்பெனி ஃப்ரான்ஸ் கம்பெனி கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போது இது எல்லாமே ஒரு ஷெல் கம்பெனிஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு அவன் கண்டுபிடிக்கிறான். சரி, அந்த நெதர்லாண்ட் கம்பெனி லண்டனில் இருக்க இன்னொரு கம்பெனி நியூட்டன் லிமிடெட்ன்ற கம்பெனி பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த நியூட்டன் லிமிடெட் யாரோடதுன்னு பார்த்தா அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஆக்ஸ்ஃபோர்ட் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் கன்சியில் இருக்குது. சரி, அந்த ட்ரஸ்ட்டோட வெப்சைட்டில் போய் அந்த ட்ரஸ்ட்டுக்கு யார் டேரக்டர்னு பார்க்குறான். அந்த ட்ரஸ்ட் டேரக்டரோட வெப்பேஜில் போயிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. எலியாஸ் வெஸ்டே அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு முக்கியமான மெம்பர். அப்போனா அவங்க அப்பனை போட காசு கொடுத்ததே எலியாஸ் வெஸ்ட்ன்றது தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அடுத்து எலியாஸை தூக்க முடிவு பண்ணுறான். இந்த பக்கம் பியங்கா நார்மனை தூக்க பெலாரூஸ் வரைக்கும் போகிறான். ஆனால் அங்கே சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி நார்மனுக்கு அவள் வரப்போகிறான்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. டோரில் பாம். இவன் மொத்தம் 3 பேராக போகிறாங்க. அதில் பாம் செதறி ஃபஸ்ட்டு ஒருத்தங்காலி, அண்ட் அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் இன்னொருத்தங்காலி. அங்கேருந்து நார்மன் தப்பிக்கிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சூட்கேஸை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதை பியங்கா அவன்கிட்ட இருந்து எடுத்துடுறான். அந்த சூட்கேஸை அவன் விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். பியங்கா, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சு, நம்ம கூட வந்து 2 பேர் செத்துட்டாங்க, இதுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் தான் இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பற்றி அவங்களோட ஹெட்டு 2 பேர், அவளோட கொலிக்கு ஒருத்தர் 4 பேருக்கு தான் தெரியும். அப்போ எப்படி நார்மன் ரெடியாக இருந்தான், யார் இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறான்றத பியங்கா தெரிஞ்சுக்க விரும்பினா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ எலியாஸ் வெஸ்ட்டை தூக்க ரெடி ஆகுறான். அடுத்து என்னாச்சுன்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.